கந்து வெட்டி கும்பல்கள் கூட படித்த இளைஞர்களை வந்து நீங்கள் கலெக்ஷன் டீம் நீங்கள் போய் வந்து மிரட்டலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வசூலிக்கலாம் சொல்கிறதில்ல, நீங்கள் பணம் கட்டலைன்னா மிரட்டலாம், எந்த எல்லைக்கும் போகலாம். காலையிலேருந்து காசு கூட எங்கேயா போய் வாங்கிட்டு வானா எங்கே போய் வாங்கிட்டு வர முடியும்? நான் தான் வாங்கினேங்க. இப்போ இவ்வளோ நாள் கட்டுறது கட்டணில்ல, இந்த மாதம் தான் கட்ட முடியல என்னால். நீங்கள் வந்து மிரட்டுறீங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? மகளிர் குழு லோன், மகளிர் சுய உதவி குழு லோன், இது ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. இதுவே மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலைன்றத ஒரு உண்மை. பகலில் நோட்டமிட்டு இரவில் திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பல சாதிய கொடுமைகள் கூட இந்த கலெக்ஷன் டீம்ன்ற இடத்துல இருக்குது. சத்து நான் அடித்தாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த உட்கார்ற பலகையை வச்சு இங்கனக்குள்ளே அடிச்சிட்டாங்க. பாருங்க, ரத்தமாக வருது. அப்புறம் இந்த பையனையா அந்த ஆள் கன்னத்திலே அடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் வந்து கட்டிலெல்லாம் படுத்த வரலாறுகள் இருக்குது. கட்டிலில் படுத்துட்டு அந்த வீட்டில் கணவன் கூட இல்லை, ஆனால் வந்து நீ பணம் கொடுத்தா தான் வெளியே போவேன்னு சொல்கிறாங்க. பாத்ரூமுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்து நீ பணம் கொடுத்தா தான் நான் இங்கேருந்து எந்திரிப்பேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொடூர அரங்கி இருக்குது. மூதாட்டி தவணை செலுத்த முடியல என்கிட்ட இல்லை சொல்லியிருக்காங்க. பைக்கில் தூக்கி உட்கார வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கீழே சுற்றியிருக்காங்க. நீ தவணை கொடுத்தால் மட்டும்தான் உன்னை இறக்கி விடுவோன்னு சொல்லி. கந்து வட்டியில் வாங்கி குழு லோன் கட்டுறாங்க, குழுவில் வாங்கி கந்து வட்டிக்கு கட்டுறாங்க. இப்போ இந்த கந்து வட்டி குழு இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை மிரட்டினால். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த கந்து வட்டி பிரச்சனை, மைக்ரோ ஃபைனான்ஸ் அதிகமாக தலைவிரிக்கக்கூடிய ஒரு சூழல். இதனால் சாமானிய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அவல நிலை அதிகமாகுது. அதில் உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் இருக்குது. மக்கள் பிரச்சனையை அதிகமாக சந்திச்சுட்டு வரீங்க. அதனுடைய கள வேலைகள், ஃபீல்டு ஒர்க்கு எந்த மாதிரிலாம் இருக்குது, பிரச்சனை என்னங்கிறது சொல்லுங்கள். மீண்டும் திருப்பூர் மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து கந்து வட்டி கும்பல்கள் தற்போதைய காலகட்டத்தில் இந்த கள்ளச்சாராயம் எப்படி மக்களை ஊடுருவி கொன்று கொண்டிருக்கிறதோ அதே போன்று அதிகப்படியான மக்கள் மத்தியில் கொடூரமான கொடுமைகளை அரங்கேற்றி அவர்கள் தற்கொலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் சுய உதவி குழு என்று கொடுக்கக்கூடிய கடன்களும் கந்து வட்டியும் ஒன்று சேர்ந்து கள்ளச்சாராயத்தில் வந்து எப்படி மெத்தனால் கலக்கப்பட்டதோ அதே போன்று மகளிர் குழுவில் வந்து கந்து வட்டி கும்பல்கள் கலக்கப்பட்டு விட்டன. எப்படின்னா, ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய அந்த மகளிர் குழுக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய வரவு செலவுகள் பார்த்து அவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குது, அவர்கள் திருப்பி எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்து அதிகபட்சமாக ஆர்பிஐக்கு கீழே இருக்க அந்த வங்கிகள், ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் அல்லது 1.5 லட்சம் என்று அவர்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோதான் கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களில் கடன் வாங்கும்போது அந்த ஆதார் அட்டை வச்சு கொடுத்து வாங்கும்போது அவங்க ஒரு 3-4 நிறுவனத்தில் வாங்கிட்டாலே அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கந்து வட்டி கும்பல்களும் பார்த்திங்கன்னா கந்து வட்டி தடை செஞ்சதுனால அவர்களும் மகளிர் குழு என்ற பெயரில் 3 பேருக்கு 4 பேருக்கு குழு அப்படின்னு சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி திருப்பூரில் நாங்கள் வந்து களத்தில் வேலை செஞ்சு அதனால் சொல்கிறோம் 20 குழு 30 குழு குறைந்தபட்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த எப்படி இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டதோ அதே போன்று ஆர்பிஐனுடைய மகளிர் குழு லோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கந்து வட்டி கும்பல்கள் ஊடுருவி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறைமுகமாக அந்த கந்து வட்டி கும்பல்களும் அந்த ஆர்பிஐக்கு கீழே இயங்குகிற நிதி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் ஒரு ரவுடிகளை போன்று சட்டவிரோத குண்டர்களாக கட்ட முடியாத மக்களை கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள். இதில் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கந்து வெட்டின்னு பேசாமல் மகளிர் குழுன்னு பேசி இன்றைக்கி தெருவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த கந்து வெட்டி கும்பல்கள் வந்து ஒரு சில அரசியல் அமைப்புகளை அல்லது சில ரவுடிகளை அல்லது வந்து சமூக விரோதிகளை வச்சு மிரட்டிட்டு வந்தாங்க. இன்றைக்கி எப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கந்து வெட்டி கும்பல்கள் கூட படித்த இளைஞர்களை வந்து நீங்கள் கலெக்ஷன் டீம் நீங்கள் போய் வந்து மிரட்டலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வசூலிக்கலாம் சொல்கிறதில்ல, நீங்கள் பணம் கட்டலைன்னா மிரட்டலாம், எந்த எல்லைக்கும் போகலாம்,
நீங்கள் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்குள்ளே உட்காரலாம். அவர்கள் வந்து அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு அவமானப்படுத்தலாம், தரக்குறைவாக பேசலாம், இழிவாக பேசுங்க. அப்போ அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு பக்கம் வாங்கி நமக்கு பணம் கட்டுவாங்க. இப்படியெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களை இன்றைக்கு வந்து தமிழகத்தில் கொடூரமாக நடத்தப்படுகிறார்கள். இதை முதல்வருடைய கவனத்திற்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாருடைய கவனத்திற்கு கொண்டு சேர்ப்பது இல்லை. அதிகாரிகள் மட்டத்துக்கு, இன்னும் காவல்துறையினுடைய கவனத்துக்கே கொண்டு சேர்க்க முடியல. நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணுறோம். சில காவல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைமை காவலருக்கு மேலே இந்த வழக்கே போக மாட்டேங்குது. அதில் சில தலைமை காவலர்கள் வந்து இந்த சட்டவிரோத குண்டர்கள் அல்லது வந்து இந்த கந்துவட்டி கும்பல்கள் வந்து அவர்களை பயன்படுத்தி வைத்து கொண்டு அவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தி இந்த மாதிரி வந்து கடன் வாங்கினா கட்டணும், கட்டலாட்டி வந்து கேட்கத்தான் செய்வாங்க, மிரட்டத்தான் செய்வாங்கன்னு சொல்லி மக்கள் புகார் கொடுக்கறதுக்கு கூட அச்சப்படுறாங்க. இதை வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் களத்தில் உடைச்சி நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மக்களை வந்து தற்கொலை செய்யாதீங்க, நீங்கள் கடன் வாங்கிட்டா நம்ம அடிமை இல்லை, நமக்கு சட்டத்தில் பல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சட்டப்பூர்வமான ஒரு போராட்டத்திற்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனைலாம் அவங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க? இல்லை, பொதுவாக வந்து இன்னைக்கு மகளிர் குழு லோன், மகளிர் சுய உதவி குழு லோன், இது ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. இதுவே மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலைன்றத ஒரு உண்மை. மகளிர் குழு வேற, மகளிர் சுய உதவி குழு வேற. மகளிர் சுய உதவி குழு வந்து அதனுடைய தலைவராக மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இருக்க முடியும். அதே மாதிரி கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் தான் அதனுடைய தலைவராக இருந்து கடன் கொடுக்க முடியும். மகளிர் சுய உதவி குழுனா ஒரு 10 பேர் 11 பேரை சேர்த்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் கொடுத்து அவர்களுக்கு இன்னும் ஒரு வங்கி கணக்கை துவங்கி ஒரே அக்கௌண்ட் நம்பரில் ஒரே கடன் எண்ணில் வந்து அந்த 10 பேருக்கும் வந்து 5 லட்ச ரூபானா 5 லட்ச ரூபா போட்டுருவாங்க. அந்த 5 லட்ச ரூபா போட்டு மகளிர் சுய உதவி குழு, அந்த கூட்டுறவு வங்கி எல்லாமே அந்த 5 லட்சம்னா 5 லட்சம் போட்டுட்டா இவங்க 4,98,000 கட்டி முடித்தாலும் வெறும் 2,000 கட்டலாட்டி அத்தனை பேர் மேலேயும் வந்து அந்த ஓடி ஐமார்க்கு போட்டு வச்சு ஓவர் டியூ போட்டு வச்சிருவாங்க. ஆனால் தெருவா வந்து இந்த கலெக்ஷன் டீம் மாதிரி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எந்த அதிகாரி வீட்டுக்கு வர மாட்டாங்க. 10 வருஷம் ஆனாலும் 4,98,000 கட்டினாலும் அந்த 2,000 கட்டினா மட்டும்தான் அந்த ஓவர் டியூ எடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 10 பேர் வேறு பக்கம் கடன் வாங்க முடியும், வங்கி கடனோ இல்லை எந்த கடனும் வாங்க முடியும். அப்போ வந்து அவங்க யாரையுமே வந்து என்ன பண்ணுறதில்ல, தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆனால் இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 10 பேரை நிற்க வச்சு நாங்கள் குழு லோன் கொடுக்குறோம், அதாவது சுய உதவி குழுவை வந்து இவங்க மறைமுகமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறாக கொண்டு போய் சேர்த்து 10 பேருக்கும் தனித்தனி அக்கௌண்ட் நம்பரில் கடன் கொடுத்துட்டு, இன்னும் சொல்லப்போனால் தனிநபர் கடனாக கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, குழு லோன் சொல்கிறாங்க. தனிநபர் கடன் எப்படி குழு லோனாக மாறும்? அதே மாதிரி 10 பேரில் வந்து ஒருத்தர் கட்டி 10 பேர் கட்டலாட்டியும் யார் கட்டலாங்களோ யார் கட்டலையோ கட்டாதவங்க மேலே மட்டும்தான் ஓவர் டியூ போட முடியும் அல்லது ஐமார்க் போட முடியும். ஆனால் இவங்க எப்படி மிரட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 10 பேருக்கு தனித்தனி அக்கௌண்ட்டில் தனிநபர் கடன் கொடுத்து விட்டு, இன்னும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா புதுப்பிக்கப்பட்ட ஒரு கந்து வட்டியை மக்கள் மீது திணித்து விட்டு இதை குழு லோன் என்று சொல்லி, அதாவது கட்டாத யாராச்சும் கட்டல இல்லை ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்களுடைய தொழில் நலிவடைந்து அல்லது தற்கொலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அவர்களை வந்து இருக்கிறவங்களை வச்சு கட்டணும், இல்லாட்டி உங்கள் மேலே நாங்கள் ஓவர் டியூ போட்டுருவோம், ஐமார்க் போட்டுருவோம் சொல்லி மிரட்டுறது சட்ட விரோதம். ஏன்னா நான் தனியாக கடன் வாங்கியிருக்கேன், தனித்தனியாக என் கூட 10 பேர் கூட வந்தாங்கன்றதுக்காக அந்த வந்த 10 பேருடைய கடனையும் நான் செலுத்த வேண்டும் என்பது சட்ட விரோதம். இது போன்ற ஒரு மிக கொடிய ஒரு அணுகுமுறையை வந்து மக்கள் மத்தியில் இந்த சட்டவிரோத குண்டர்கள், அதுவும் அந்த கலெக்ஷன் டீமுக்கு வர தம்பிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த சட்டமும் தெரியாது, எந்த ஒரு வேலைக்கும் போய் உழைச்சி சாப்பிட முடியாமல், இன்னும் உழைச்சி சாப்பிட விரும்பாமல் சாமானிய மக்களை மிரட்டி வசூல் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த பெருநகரங்களில் தொடர்ச்சியாக இருக்குது. அதில் அந்த கலெக்ஷன் டீம் வராங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ஏன் நீங்கள் இந்த வேலைக்கு வரீங்க, இது வந்து ஒரு படித்த இளைஞர்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை சொல்கிறோம், வேலை கிடைக்கல வரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், வேலை கிடைக்காம வர நீங்கள் வேலை இல்லாமல் கட்ட முடியாத மக்களை மிரட்டுறீங்களே, இது நியாயமானு கேட்டிருக்கோம். பல பேர் அந்த வேலையை விட்டு விலகி போயிருக்காங்க. இன்னும் இதில் பல சாதிய கொடுமைகள் கூட இந்த கலெக்ஷன் டீம்ன்ற இடத்துல இருக்குது. எந்த மாதிரி இது வந்துட்டு போய் இப்போ
அவங்க பணம் கட்டாமல் இருக்கிறவங்கள போய் கேட்குறாங்க. இதில் எப்படி சாதி பார்க்குறாங்க? இந்த கலெக்ஷன் டீமில் முக்கியமாக நம்ம பார்க்கணும், உயர் வகுப்பை சார்ந்த ஒருத்தர் கூட இது வரைக்கும் தெருவில் போய் எங்கேயுமே கலெக்ஷன் டீமில் வேலை செஞ்சதே இல்லை. வேலை செய்யறது அத்தனையுமே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சிறுபான்மை வகுப்பினர் அல்லது முன்னேற வேண்டிய வகுப்பை சார்ந்தவர்களை தவிர முன்னேறிய வகுப்பை சார்ந்த உயர் சாதி சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கூடி இதுவரைக்கும் தெருவில் நாங்கள் வந்து களத்தில் வேலை செய்கிறோம் இல்லையா, ஒரு நேரம் கூடி அவர் இந்த ஒரு கலெக்ஷன் டீமில் ஒரு நபர் வீட்டுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி பணம் தரல வசூல் பண்ணுங்கன்ற இடத்துல இல்லை. அப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த வேற வேற வேலைகளுக்கு செல்ல முடியாமல் அந்த இளைஞர்களை பாதை மாற்றி அவர்களை முழுக்க முழுக்க அடுத்தடுத்து அதிகாரம் கைப்பற்ற முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய ஒடுக்குமுறையை இந்த கலெக்ஷன் டீம்னால வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களை வைத்து கொண்டு ஒரு ஆளுகிற வர்க்கமோ அல்லது அதிகாரத்தை அதிகார பரவல்களுக்குள் இந்த கீழ் சாதிகள் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சமூகமோ இதை செய்கிறதோ என்ற அச்சம் எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. எந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க மக்கள்? வசூல் செய்வதில் கடின நெருக்கடி ஏற்படும் போது ஆர்பிஐனுடைய சட்டத்தை மறந்து, ஆர்பிஐ தெளிவாக சொல்லியிருக்கு, ஒருத்தருக்கு நீ கடன் கொடுத்தேன்னா அவர் கட்டலைன்னா நீங்கள் அலைபேசியில் அழைத்து பேசணும். அதுவும் காலையில் 8 மணிக்கு அப்புறம் மாலை 7 மணிக்குள்ளே அழைத்து பேசணும். அந்த அழைத்து பேசணுன்றதே வந்து ஒரு தடவை அல்லது 2 தடவை அவங்க எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அழைத்து பேசணுன்ற இதிலே தொடர்ச்சியாக உளவியல் தாக்குதல்ன்றது அதிகப்படியாக நடத்துகிறாங்க. 50 டைம் 100 டைம் அழைச்சி அவங்க ஃபோன் எடுக்காமல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐனுடைய சட்டம் என்ன சொல்லுது, அலைபேசியில் அழைத்து அவங்க எடுக்கலை அப்படின்னா முகவரி சோதனை நடத்துறதுக்கு நம்ம செல்லலாம். முகவரி சோதனை நடத்த செல்லும்போது அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவிலையும் வேலை செய்வாங்க. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கூட்டுறவங்க இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, அக்கௌண்ட் செக்ஷன் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ யார் அந்த முகவரி சோதனை நடத்த தகுதியானவர் சொல்லி அந்த நிறுவனம் முந்தைய நாளே என்ன பண்ணும், ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும் அவங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி வந்து நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு முகவரி சோதனை நடத்த வருவார், அதே மாதிரி இவர் தான் வருவார் என்ற ஒரு தகவலை கொடுக்கணும். அடுத்த நாள் காலையில் அந்த நபர் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது தனிநபர் கடன் வாங்கிய சூழ்நிலையில் இந்த மகளிர் குழுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தனிநபர் கடன் எந்த கடனாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகிறவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கொடுக்கக்கூடிய கடிதத்தோடு தான் போகணும். ப்ராப்பராக ஐடி கார்டு போட்டிருக்கணும். நிறுவனம் கொடுக்கக்கூடிய லெட்டரை வந்து அந்த கொண்டு போய் வந்து சம்மந்தப்பட்ட கடன் வாங்கினவங்ககிட்ட காட்டணும். கடன் வாங்கினவங்ககிட்ட காட்டும் போது எப்போவுமே வந்து இந்திய ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை வந்து இந்திய ஜனநாயகம் கொடுத்துருக்கு, நீதித்துறை கொடுத்துருக்கு, பாராளுமன்றம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த தனிநபர் கடனாக இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் முன்னாலேயோ இல்லை குடும்பத்துக்காரங்க முன்னாலேயோ வந்து நமக்கு வந்து அவமானமாக இருக்குது, ஒருவேளை நம்ம கடன் வாங்கினது வந்து கஷ்டமாக இருக்குன்னு அவங்க வந்து நினச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போய் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்க போய் இந்த மாதிரி இந்த காரணத்தினால தான் நாங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால் அதை போய் அவங்க அப்படியே பேங்க்கில் சொல்லணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இன்னொன்று அதுக்கப்புறம் தான் கலெக்ஷன் டீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஆர்ஏ எக்ஸாம் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி பிசிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், போலீஸ் கிளியரிங் சர்டிஃபிகேட். இதெல்லாம் வாங்கிட்டு தான் அடுத்தது அவங்க இன்னும் தொடர்ச்சியாக பணம் கட்டல, முகவரி சோதனை நடத்திட்டோம், தொடர்ச்சியாக பணம் கட்டலன்னு சொன்னால் கலெக்ஷன் டீம் வந்து வீட்டுக்கு போகணும். அப்படி போயும் அந்த நபர்கள் வந்து பணம் இல்லை, எங்களால் கட்ட முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அந்த நிறுவனத்தில் போய் எங்களை வந்து நீங்கள் அனுப்புனீங்க, நாங்கள் போய் பார்த்து வசூல் பண்ண முடியல, நீங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்க சொல்லி என்ன பண்ணோம், லீகல் டீம் மூலியமாக நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையை கூடி ஒரு சில சிவில் வழக்குகள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்க இந்த காலகட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் நினைத்தால் மட்டுமே இந்த சிவில் வழக்கு விசாரிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு மட்டும்தான் இந்த நிதி நிறுவனங்கள் செல்ல முடியும். ஆனால் மாறா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படித்த பட்டதாரி இளைஞர்கள் அவர்களுடைய படிப்பை சற்றும் அந்த அறிவை கூட யூஸ் பண்ணாமல் தன்னை வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பிட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் வந்து கட்டிலெல்லாம் படுத்த வரலாறுகள் இருக்குது. கட்டிலில் படுத்துட்டு அந்த வீட்டில் கணவன் கூட இல்லை, ஆனால் வந்து நீ பணம் கொடுத்தா தான் வெளியே போவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் வந்து ஒரு மூதாட்டி வந்து ஒரு 65 வயசுக்கு மேலே கடனை கொடுக்கக்கூடாது, ஆனால் அந்த மூதாட்டிக்கு வந்து திட்டமிட்டு இவங்களுக்கு கடன் கொடுத்தா தான் வணிகம் என்ற சூழ்நிலை கடன் கொடுத்து இந்த கலெக்ஷனுக்கு சென்ற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த மூதாட்டி தவணை செலுத்த முடியல என்கிட்ட இல்லை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பைக்கில் தூக்கி உட்கார வச்சு
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மாலை முடிஞ்சு அந்த ஒரு 7 மணி வரைக்கும் ஆர்பிஐ வந்து 7 மணி வரைக்கும் இவங்களை கேட்கலான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக 7 மணி வரைக்கும் அந்த மூதாட்டியுடைய உடல் உபாதைகள் அல்லது உடல் நல எதையுமே கருத்தில் கொள்ளாமல் பைக்கிலே சுற்றியிருக்காங்க. நீ தவணை கொடுத்தால் மட்டும்தான் உன்னை இறக்கி விடுவோம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொடூர அரங்கி இருக்குது. அதே மாதிரி திருப்பூர் கல்லாங்காட்டில் ஒரு அம்மா வந்து அரசு பணி செய்கிறாங்க. அவங்ககிட்ட அன்றைய தினம் வந்து தவணை இல்லை, ஒரு 2 நாள் கழிச்சு தரேன் சொன்னோன்னே அந்த குடும்பத்தில் வந்து அவருடைய பையனை தூக்கிட்டு போய் ஒரு 2-3 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மங்களத்தில் ஒரு அம்மா ஒரு 3 பெண் குழந்தையோடு வந்து வசித்து வராங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்த முத்தூட் நிறுவனத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வந்து அந்த அம்மாவுக்கு கணவர் கிடையாது, 3மே வந்து பெண் குழந்தைகள். அந்த சூழ்நிலையில் வீடுக்கு கீழே வந்து பாத்ரூம் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து அந்த மூத்த மகள் வந்து செல்ல வேண்டும், ஆனால் அன்றைக்கி பள்ளிக்கு கூட செல்ல முடியல. பாத்ரூமுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்து நீ பணம் கொடுத்தா தான் நான் இங்கேருந்து எந்திரிப்பேன்னு சொல்லி அந்த குழந்தைகள் அன்றைக்கி வந்து ஒரு உடல் உபாதைகளை கழிக்க முடியாத சூழ்நிலைகளில் கூடி மிகவும் அருவருக்கத்தகவில் நடந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டன் நகர் பகுதியில் நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு 5 பேர் 10 பேர் கொண்டு நீ பணம் கொடுத்தா தான் போவேன்னு சொல்லி போய் வீட்டில் மிரட்டினது, இன்னும் கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஆபாசமாக திட்டுறது, கீழ்த்தரமாக திட்டுறது, இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்து வராங்க இந்த கலெக்ஷன் டீமில் சேர்ந்தவங்க. உளவுத்துறை தலைவருக்கு வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு தகவலையே தரும். இந்த கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் வந்து முன் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, ஏற்கனவே வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கெல்லாம் எந்த ஐடி கார்டும் இல்லை. அதே மாதிரி அவர்கள் வந்து பகலில் நோட்டமிட்டு இரவில் திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே உளவுத்துறை ஐஜிக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி தகவலாம் கொண்டு. இப்போ இந்த கள்ளச்சாராயம் இது போன்ற பல்வேறு சமூகத்தில் சீரழியக்கூடிய இந்த மரண ஓலங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நிறைய நடைபெறும் போது இது போன்ற நபர்களால் அரங்கேறுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு எழுந்துள்ளது. காலத்தில் ஹிந்திக்காரங்க கம்பளி வித்து அதன் மூலமாக வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாங்க, பகலில் நோட்டமிட்டு இரவில் அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்ற வரலாறுகள் மாறி இன்னைக்கு நாங்கள் களத்தில் போராடும் போது ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணுறதுக்கு 5 அல்லது 10 நபர்கள் வராங்க. ஒரு கிராமத்துக்குள்ள 5 பேர் இல்லை 10 பேர் வராங்க. அவர்கள்ட்ட ஒரு ஆள் அல்லது 2 பேருக்கு மட்டும் தான் ஐடி கார்டு இருக்குது. மற்றவங்களுடைய தோற்றங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் சேனல்லையும் போட்டிருக்கோம். தோற்றங்கள் பார்த்தா ரவுடிகளை மாதிரி, முன் குற்றவாளிகள் மாதிரி அல்லது சமூக விரோதிகள் மாதிரிலாம் தோன்றுது. பாட்னா ஹைகோர்ட் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கடந்த வருடம் மே மாதம் வந்து 19ஆம் தேதி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பறிமுதல் செய்தால் அது திருட்டிற்கு சமம். ஒரு வாடகைக்கு வீடு கொடுத்து அந்த வீட்டிற்குள்ள பொருளெல்லாம் திருடினால் எப்படியோ அதற்கு சமம் என்று ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் சீசிங் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் காவல்துறையை வைத்து நீங்கள் பறிமுதல் செய்து கொள்ள வேண்டும் என்று தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஜென்சி சொல்லி எடுத்து சில அமைப்புகள், சில கட்சிகள், நாங்கள் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கோம், சில சங்க பரிவார் கும்பல்களை சேர்ந்தவர்கள் கூட கலெக்ஷன் ஏஜென்சி வைத்திருக்காங்க. சில கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட கலெக்ஷன் ஏஜென்சி எடுத்து வைத்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யலாம். ஒரு பைக் பறிமுதல் செய்தால் 5000 ரூபாய், ஒரு கார் பறிமுதல் செய்து கொடுத்தால் 10,000 ரூபாய், ஒரு லாரி பறிமுதல் செய்து கொடுத்தால் 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஏஜென்சிகளுக்கு கொடுப்பதால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. ஒரு 4 பேர் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஊத்துக்குளி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு கொடுத்துருந்தோம். அதாவது எந்த ஒரு சீசிங் லெட்டரும் கொடுக்காம கூலிபாளையம் நாளோட்டிலேருந்து விகாஸ் வித்யாலயா ஸ்கூல் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு வழிமறித்து ஒரு மிஷினை இறக்கி வைத்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்கிறாங்க. அந்த வாகன உரிமையாளர் எங்கே இருக்காங்கன்னா, காங்கேய ரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தகவலே சொல்லலை. அப்புறம் திருட்டு கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு போனதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருக்க அந்த வாகனத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல சட்டவிரோத செயல்களில் நடு ரோட்டில் வழிமறித்து யார் செய்வா?
திருடர்கள் தான் அதை செய்ய முடியும், அல்லது ஏற்கனவே வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் தான் செய்ய முடியும். அப்போ டிரைவரை இறக்கி விடுறது, அல்லது இதை இப்போ சமீபமாக சேலத்தில் நடந்திருக்கு. இந்த மீன் வண்டியில் வந்து இந்த ஐஸ் ரொப்புற இடத்துல வந்து அந்த நிறுவனத்தில் கொண்டு போய் ஒரு வண்டியை விட்டுருக்காங்க. இவங்க டியூ கட்டுறது, இவங்க வண்டி வாங்கினது திருப்பூரில், டியூ போட்டது திருப்பூரில், பணம் கட்டுறது திருப்பூரில். ஆனால் அந்த ஐஸ் நிரப்புற இடத்துல இருந்து வாகனத்தை எடுத்து சென்றிருக்காங்க. கேட்டால் நாங்கள் இந்த மாதிரி வந்து டியூ கட்டாதனால நாங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்தோன்றாங்க. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் எடுத்தாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க திருடர்களை வைத்து திருடுகிறார்கள். இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் கடன் கொடுத்து விட்டு திருடர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, வாகனங்களை தொடர்ச்சியாக எடுத்து ஏழை எளிய மக்கள் வந்து சட்டத்தின் பால் போக முடியலை. ஒரு தீர்ப்பு என்பது வந்து நீதிமன்றங்கள் மட்டும்தான் தீர்ப்பு எழுத முடியும். இப்போ நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா நான் ஒரு தீர்ப்பு எழுத முடியாது, ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்கன்னா அவங்க தீர்ப்பு எழுத முடியாது. ஆனால் இந்த ஏஜென்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாதிரி போலியான வழக்கறிஞர், இப்போ இந்த தனிநபர் கடன்லேருந்து, இந்த வாகன கடன்லேருந்து, இந்த வீட்டு கடன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போலியான ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்ப போன்ற வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ் அனுப்புறது, இவங்களே வந்து ஒட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி என்பி ஆகாமே வந்து வீட்டில் வந்து நோட்டீஸ் ஒட்டுறது, பல சட்டவிரோத செயல்களில் இந்த சட்டவிரோத குண்டர்கள் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அராஜகத்தையும் கொடூரங்களையும் ஏற்படுத்தி மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டு கடன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் வந்து நம்ம தவணை செலுத்தலை அப்படின்னா 3 மாதம் தவணை செலுத்தவில்லை அப்படின்னா என்பி ஆயிரும், நான் ப்ராசஸ் அசட், அதாவது உபயோகம் இல்லாத ஒரு சொத்தாயிரும், நம்ம பறிமுதல் செய்யலாம். நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன், அந்த சொத்தை ஒருவேளை இவங்க விற்றுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் சர்ஃபாக்சி ஆக்ட் போட்டு வந்து பொசிஷன் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மாதம் ஒரு 25,000 தவணை செலுத்த வேண்டி இருந்தால் கூட, நீங்கள் மாதம் 5,000 செலுத்தினால் கூட என்பிஏ ஆகாது. நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போன்று 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக கட்டவில்லை என்றால், அதே போன்று சர்ஃபாக்சி ஆக்டினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் குடியில்லை, அவர்கள் நம்மளிடம் கடன் வாங்கி விட்டார்கள், அவர்கள் நமக்கு தெரியாமல் விட்டு விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அதனால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு வந்து அந்த கையகப்படுத்த வேண்டும், பொசிஷன் எடுக்க வேண்டும் என்று தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் கொடுத்து பொசிஷன் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாதம் 20,000 தவணை கட்ட வேண்டும்னா 1,000 ரூபா கட்டி விட்டீங்கன்னா கூட நீங்கள் அந்த 10,000 தான் கட்டணுன்ற ஒரு கணக்கு வருமே தவிர என்பிஏ ஆகாது. தயவு செய்து நீங்கள் பணம் இல்லை என்று என்ன பண்ண வேண்டாம், 3 மாதம் வெயிட் பண்ண வேண்டாம். உங்கள் கையில் 100 ரூபாய் இருந்தால் கூட அந்த டியூவில் கட்டி விடுங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த பறிமுதல் செய்யக்கூடிய எந்த ஒரு சட்டவிரோதமும் நடைபெறாது. அதே போன்று வீட்டிற்கு வரும்போது, வாகனத்திற்காகட்டும், தனிநபருக்காகட்டும், அல்லது வீட்டு கடனாகட்டும், எதற்குமே அவர்களை அந்த நிறுவனத்திலிருந்து அனுப்பியிருக்காங்களா என்று அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் வாங்கி பாருங்கள், ஐடி கார்டை வாங்கி பாருங்கள். இது போன்ற பல சட்டப்பூர்வமான, அதே மாதிரி இவர்கள் எல்லாம் வந்து உங்களை மிரட்டும் போது நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், தற்கொலைக்கு செல்ல வேண்டாம். மாறாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வழக்கறிஞரை வச்சு உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. இல்லாட்டி அருகில் இருக்க காவல் நிலையத்துக்கு 100க்கு அழைச்சிங்கன்னா உடனே வருவாங்க. காவல்துறையில் வந்தோடனே சில பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் கட்டலாட்டி இவங்க வருவாங்கன்னு. கட்டலாட்டி நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை மட்டும்தான் எடுக்க முடியும். வீட்டுக்கு வரவோ, அருவருக்கத்தக்க வகையில் மிரட்டவோ, ஆபாசமாக மிரட்டவோ, கீழ்த்தரமாக மிரட்டவோ எந்த சூழ்நிலையும் ஆர்பிஐயோ அல்லது இந்திய தண்டனை சட்டமோ அனுமதிக்கவில்லை. இன்னும் ஒருபடி மேலே ஆர்பிஐனுடைய சட்டத்தை இந்த கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள் மீறும்போது இந்திய தண்டனை சட்டம் அவர்கள் மீது பாயும். வீட்டுக்குள்ள கையை நீட்டின ஒரு சட்டம், வீட்டு அத்துமீறி நுழைந்த ஒரு சட்டம், அவதூறாக பேசினால் ஒரு சட்டம், இது போன்று அவர்கள் மீது ஐபிசி சட்டம், இந்திய தண்டனை சட்டம் பாயக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. இதையெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே பயப்படுறோம். எல்லாருமே நமக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் தான் காவல் நிலையத்தில் இருக்காங்க. ஏதோ 1-2 அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கினீங்களே, நீங்கள் கட்ட வேண்டியது தானே, ஏன் நீங்கள் வந்து கட்டலாட்டி வருவாங்கன்னு பேசும்போது நீங்கள் உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய தயாராகுங்க. கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள், சீசிங் டீம், ரெக்கவரி டீம், இவங்க அத்தனை பேருமே ஆர்பிஐனுடைய சட்டத்தை மீறி, நீதிமன்றத்தை மீறி நடக்கும்போது நீங்கள் காவல்துறையை வைத்து தண்டிக்க வேண்டிய பொறுப்பாளர்கள். நீங்கள் தவற விடும்போது தான், நீங்கள் ஒருத்தர் இல்லை வேண்டாம் கேஸ் வேண்டாம்னு விட்டுட்டீங்கன்னா
அடுத்த இன்னொரு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் நெருப்பு பற்றி எரியும் போது நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம வீட்டில் எரியும். அது மாதிரி கலெக்ஷன் டீம் குண்டர்கள், அதே போன்று கந்துவட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கந்துவட்டியில் வாங்கி குழுக்குள்ளோன்னு கட்டுறாங்க, குழுவில் வாங்கி கந்துவட்டிக்கு கட்டுறாங்க. இப்போ இந்த கந்துவட்டி குழு இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை மிரட்டினால் நீங்கள் காவல்துறைக்கு செல்ல வேண்டும், உடனடியாக செல்ல வேண்டும். பல பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய நாங்கள் தரவுகளை தேடிட்டு இருக்கோம். கொத்தடிமையில் இந்த கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து கொத்தடிமையாக வேலை செய்ய வைப்பது, அல்லது குழு லோன் வாங்கி கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு தலைவிகள் கமிஷன் வாங்கி சாப்பிட்டு அவங்க கந்துவட்டி வாங்கி திருப்பி கடன் கட்ட வைப்பது, இது போன்ற பல சூழ்நிலைகள் இந்த திருப்பூரில் அரங்கேறி கொண்டிருக்கு. கண்ணியமிகு காவல்துறை வந்து இது போன்று இந்த கலெக்ஷன் டீம், இந்த நிதி நிறுவனங்கள் அல்லது இந்த கந்துவட்டி கும்பல்கள் இவர்கள் மீதான புகார்கள் வரும்போது இதனை நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். உத்தரவிட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.